மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். எப்பயுமே சித்தர்களை பத்தியும் மகான்களை பத்தியும் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நிறைய விஷயங்களும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வேல்பூர் சுவாமிகள் அப்படிங்கிறவரை பத்தி பார்க்க போறோம். எப்படி இருந்தது சார்? இந்த பேரை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணி இருந்தது? அதாவது பொதுவாக ஒரு ஞானிகளோ சாமிகளுக்கோ அவர் ஏதான ஒரு பேர் இருக்கும். பேரே இல்லாதவர் அவர் விரும்பவும் இல்லை. ஏன்னா இதுவரையிலும் இருந்த யோகிகளை பற்றி சொல்லும்போது அவர்கள்லாம் அந்த உடலில் பூத உடலில் இல்லை. அவர்களை பற்றி தான் சொல்லியிருக்கோம். சில நண்பர்கள்லாம் சார் இப்போ இருக்கிற யாரான ஒருத்தர் சொல்லுங்களேன், நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஸோ அப்போ இந்த உடலோடு இருக்கக்கூடிய ஒரு ஞானியை சொல்லலாம் அப்படின்னு தான் தோணித்து. ஸோ அதனால தான் வேல்பூர் சுவாமிகள்னு. ஆனால் அவர் இயற்பெயர் தெரியாது, எங்கே பிறந்தாருன்னு தெரியாது. இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய ஊர் வேல்பூருங்கிறதுனால வேல்பூர் சுவாமிங்கிறோம். அந்த வேல்பூருங்கிறது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஆந்திராவில் தான் இருக்குது, மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் இருக்குது. அது தனுக்குன்னு ஒரு ஊர் உண்டு, அதுக்கு ரயில் நிலையம் உண்டு. அந்த இடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த தனுக்குவை போய் அடையணும் அப்படின்னா சில ரயில் வண்டி, தொடர் வண்டி பெரம்பூர்லேருந்து தொடங்குற வண்டி கூட இருக்குது. அதே மாதிரி நம்ம எக்மோர்லேருந்து வர இருக்க வண்டியின் மேலே இருக்குது. ஸோ அதனால் எந்த வண்டின்னு பார்த்து அதில் போயிட்டு அந்த நேரத்தை பார்த்து அந்த ஊரில் தனுகுல இறங்கிட்டு அங்கே 4 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருக்கும். அதுதான் நான் 2 முறை பார்த்துருக்கேன். நான் பார்த்தாலும் விஜயவாடாலேருந்து காரில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது நான் காக்கிநாடா போக வேண்டியிருந்தது நண்பர்களோட. ஸோ அந்த டைமில் இவரை போய் பார்த்தேன். அந்த ஊரில் ரமண நிலைய ஆசிரமான்னு ஒன்று இருக்குது. அது இவர் கட்டினது. இவர் ரமணருடைய தீவிர பக்தர். வெறும் கோவணம் மட்டும்தான் கட்டின்னு இருப்பார். ஸோ அந்த காலத்தில் ரமண மகர்ஷியை பார்க்காதவங்க இவரை பார்க்கலாம். இப்போ வாழும் ரமணன் வாழலாம், அது சந்தேகமே இல்லை. அது அடுத்தது விவேகானந்தர் ஒன்று சொல்லியிருக்கார். அதாவது நம்மளுடைய இலக்கு என்ன? நாம் யார்? இந்த ஆத்ம தரிசனத்தை அடையிறது தான். அதான் ஆன்ம விடுதலைன்னு ஒன்று சொல்லுவார். இந்த ஆன்ம விடுதலை அடையிறதுக்காக கர்ம யோகத்தை பண்ணு, பக்தி யோகத்தை பண்ணு, ராஜயோகத்தை பண்ணு, ஞான யோகத்தை பண்ணுன்னு சொல்லுவார். இல்லை எல்லாத்தையும் பண்ணுறார். ஆனால் நம்ம சொன்னவர்கள்லாம் எல்லாமே பண்ணக்கூடியவங்க தான். ஒன்று சிலரை கூட பண்ணுவவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான். இப்போ நம்ம முன்னாடி நிசகதத்த மகாராஜ் பார்த்தோம். அவர் ஞான யோகம் மெயின். மந்திர ஜபாலாம் கூட பண்ணுவார். இந்த ஞான யோகம் தான் அவருக்கு பொறுத்தவரையிலும். இந்த மாதிரி பாப்பா ராமதாஸை பார்த்தோம். அவர் அந்த தியானம்லாம் பண்ணுவார். இருந்தாலும் அந்த அவருக்கு முக்கியமானது நாமஜபம், பக்தி யோகம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று. அதே மாதிரி நம்ம ஸ்வீடன்லேருந்து வந்த ரமணகிரி சுவாமிகள்லாம் பார்த்து பேசின ஒரு வாட்டி. அவரெல்லாம் அந்த ராஜயோகம், குண்டல் யோகம் அதெல்லாம் சிறந்து விளங்கினார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்றுத்தில். இவர் கர்மயோகம். இவர் தியானம் பண்ணுவார், அதுவும் இருக்குது. கர்மயோகமும் இருக்குது. அதான் ரமணர் மேலாம் அளப்பரிய பக்தி, அதுவும் பக்தி யோகம் அதை வச்சுக்கலாம். ஆனால் கர்மயோகம் தான் இவருடைய அந்த ஒரு நாள் வாழ்வுன்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய கர்மயோகத்திலேயே தான் செலவிடுவார். அதான் அது இவருடைய சிறப்பு. அதுதான். நீங்கள் எப்போ போய் பார்த்தீங்க? இன்னும் விஷயங்கள் நடந்திருந்தது? எந்த நேரத்தில் வேல்பூர் சாமியை பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிற ஆசை வந்துருது? ஏன்னா வாழும் ஞானி, அதனால் ஒன்று. அது பார்ப்பதற்கு எளியவர். இவர் கௌபீனதாரி, இந்த கோவணத்தவர் ஒன்றும் கிடையாது. அடுத்து யார்ட்டையும் பணம் வாங்க மாட்டார், கொடுத்தாலும் வேணான்றுவார். ஸோ அந்த மாதிரி ஒன்று. ஆனால் அவர் கொடுப்பார். அவர் என்ன கொடுப்பாருன்னா, ஒரு பெரிய ஹால் இருக்குது. அப்பப்போ நடுவில் வரும்போது இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பார்ப்பார். பார்த்துட்டு அவங்களுக்கு ரமணரை பற்றிய புத்தகங்கள் கொடுப்பார். ரமணருடைய ஒரு படத்தையும் கொடுப்பார். அவர் முக்கால்வாசி அந்த தெலுங்கு தேசத்தில் அங்கே இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வருவதன் காரணத்தினால தெலுங்கு புத்தகங்கள் அதிகமாக இருக்கும். வேற்று மொழிக்காரர்கள் அந்த ஆங்கிலத்தில் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் கொடுப்பார்.
ரமணரை பற்றிய புத்தகங்களாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல புத்தகங்களாக பார்த்து கொடுப்பாரு. அதுதான் வேல்பூரி சுவாமிகள் வந்து 41 வருடம் பேசவே இல்லை அப்படிங்கிற ஆமா. ஒரு விஷயத்த நாங்க கேள்விப்பட்டோம். ஆமாம். எந்த அளவுக்கு உண்மை சார்? எப்படி சார் பேசாமலே ஒரு சுவாமிகள் இருக்க முடியும்? அதாவது இந்த தீவிரமான அந்த கர்மயோகி பேசாத இருப்பது தான் ரொம்ப சிறந்த. அப்போ தான் உள்முகமாக அந்த ஆத்ம தரிசனம் பெற முடியும். நிறைய சுவாமிகள்லாம் மௌன விரதம் இருப்பாங்க. ம். மௌன விரதம் இருக்கிறதுன்னா வெளி விஷயங்களை பேசுவோம் நம்ம. இந்த வெளி விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் நம்ம பேசாமல் இருந்தால் உள்முகமாக அந்த திரும்பும் ம். எண்ணங்கள். அப்புறம் எண்ணமே இல்லாத நிலை போனால் தான் ஆத்ம தரிசனம் வரும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் அது. 1985லேருந்து அவர் பேசாத இருந்திருக்கு. இன்றைய வரல எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 41 வருடங்கள். கார்த்தால் 2 மணிக்கு எழுந்துப்பார். 2 மணிக்கு 2 மணிக்கு எழுந்து கொஞ்சம் தியானங்கள்லாம் பண்ணிவிட்டு அடுத்தது எல்லாம் நேர கோசாலை ஒன்று இருக்குது, அதெல்லாம் பார்வையிடுறது. அப்புறம் மக்கள் உணவு இருந்தவனுக்காக அங்கே வந்து காலை உணவு கொடுப்பாங்க. அந்த உணவு கூடத்துக்கு போக வேண்டியது. அங்கே ஏதாவது காய்கறிகள் இருந்தால் அதை நறுக்கிறது, வெட்டுறது, அந்த மாதிரி பணிகள்லாம் பண்ணுவார். அப்புறம் நடுவில் இந்த இடத்துல வந்து உட்காந்துப்பார். அப்புறம் அடுத்தது வந்து அவர் அந்த வயல் பகுதியில் வேலை செய்கிறார். நிறைய வயல் வேலை எக்கச்சக்கம். அவரே இறங்கி அந்த வயல் வேலைகளை செய்வார். அடுத்தது வந்து அங்கே கட்டிட வேலைகள் இருந்தால் கட்டிட வேலைகளையும் செய்வார். அதாவது வள்ளுவர் வாக்குப்படி என்ன, இந்த கர்ம யோகங்கிறது ரொம்ப சிறந்ததுங்கிற மாதிரி. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றையரெல்லாம் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. ஸோ அதனால் தங்கர்மம் அது அப்படியே அந்த கர்மத்தை செஞ்சு கொண்டே இருப்பார். அது ராத்திரி 10 மணி வரலும் நடக்கும் அந்த கர்மம், அவர் வேலைங்கிறது. மதியம் 2 மணிக்கு ஒரு 2 சப்பாத்தி அதை சாப்பிடுவார். அதுதான் ஒரே உணவு, மற்றபடி சாப்பாடே கிடையாது. நிறைய சாப்பாடை தயார் பண்ணி மற்ற மக்களுக்கு கொடுப்பாரு தவிர அவரை பொறுத்தவரை இந்த 2 சப்பாத்தியோடு சரி, மேலே சாப்பிட மாட்டார். அதுக்கப்புறம் மாலையில் வரலும் அந்த நிலத்தில் வேலை செய்து கொண்டே இருப்பார். அதன் பிறகு வந்து இங்கே தியானத்தில் உட்காருவார். திடீர்னு தியானத்தில் உட்காரும்போது மேலே எறும்பு பூச்சி கடிச்சா சரி, கொசு இருந்தாலும் கவலைப்பட மாட்டோம். அடுத்தது அந்த அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவோம். யம நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியான சமாதின்னு சொல்லுவோம். அதில் யோகம் வருது இல்லையா, அந்த யோகம் படி அந்த அத்த யோகத்துலேயே சிறந்து விளங்கிறவர் தான். காரணம் ஒன்றும் இல்லை, தரையில் உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, டகால்னு அப்படி எழுந்து நிற்பார். நம்ம இப்படி தானே எழுந்து இப்படி முள்ள தானே நிற்போம். உட்காந்துட்டு இருக்கிற மனுஷன் அப்படியே எழுந்து நிற்போம். அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். அந்த மாதிரி அந்த யோகம் அதில் நல்ல பயிற்சி உண்டு, அதில் ஒரு நல்ல வல்லமையும் உண்டு. அந்த மாதிரி அடுத்த இரவு உணவு நேரத்தில் மக்களுக்கு எப்படி இருக்குது அந்த இடங்கள்லாம் சொல்லி அதையும் பரவிடுவார். பரவிட்டு அப்புறம் வந்துட்டு அடுத்தது இந்த இரவு இதெல்லாம் முடிஞ்சுதா, அடுத்தது புக் பைண்டிங். ஸோ அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து அடித்து எல்லாம் பண்ணி பைண்டிங் பண்ணி அந்த வேலை அது 10 மணி வரலும் நடக்கும். அதுக்கப்புறம் தூங்க போவார். தூங்கி திருப்பி 2 மணிக்கு வந்துப்பார். ஸோ கர்ம யோகத்துக்கு நம்ம யாரையான ஒரு அடையாளமாக ஒருத்தரை சொல்லலான்னா இவர் தான். பக்திக்கு சொல்கிறது நிறைய பேர் நம்ம சொல்லிடலாம், ஞான யோகத்துக்கு ரமணர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஞானிகள்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். கர்ம யோகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இவர் சொல்லலாம். அதுதான். நீங்கள் எத்தனை முறை அவரை பார்த்துருக்கீங்க? நான் 2 முறை போயிருக்கேன். கேள்வியெல்லாம் கூட ஏதாவது ஒன்று எழுதிக்கணும்னா பக்கத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சொன்னால் ஒருத்தர் தெலுங்குல எழுதி அவர்கிட்ட காமிச்சு, அதாவது நம்ம இல்லத்து சம்பந்தமான எந்த கேள்விக்கும் பதிலளிக்க மாட்டோம். வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் விடுபட வேணாம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிடையாது. ரமணர் ஞானம் அந்த மாதிரி இதுக்கு தான் பதில் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு தான், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பதில் கிடையாது. ஸோ ஞான சம்பந்தப்பட்ட மாதிரியான கேள்விகள் கேட்டால் அந்த கேள்விக்கு விடை எழுதி காட்டுவோம். சில நேரம் ரமணருடைய படம் ஒன்று மேலே அங்கே ஒன்று இருக்கும், அதே அவருக்கு காமிச்சிடும். அவர் அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு நடக்கும், அது என்ன சித்திக்கும், அந்த மாதிரி சொல்கிற துணியில் அதெல்லாம் காட்டுவார். ஆனால் பணம் நிறையா கொடுக்க வந்தாலும் யார்ட்டையும் வாங்கினது கிடையாது. அதுதான் அவருடைய சிறப்பு. வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு.
இதை நிலத்தில் வரக்கூடிய இந்த பயிர்கள்லாம் வந்து கடையை தெருக்கமிச்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு அந்த ரமண நிலை ஆசிரமங்கிற நிறுவனத்தை நடத்துகிறேன். யார் யாரெல்லாம் வேல்பூர் சுவாமிகளை கண்டிப்பா போய் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது இந்த ஞானம் அடையணும், தீவிர ஊந்துதல் வரணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் கண்டிப்பாக போகணும். ரொம்ப நாள் தியானித்து நம்ம புத்தகங்கள்லாம் படித்து அப்படிங்கிறத விட ஒரு ஞானம் அடைந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறவருடைய பக்கத்தில் சமீபத்தில் போனாலே நம்மளுக்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான். ஸோ அந்த வகையில் அந்த ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் கண்டிப்பாக அவரை போய் தரிசனம் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த தேடல்ங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஏன்னா நம்மளுக்கு வந்து வாழ்க்கையினுடைய இலக்குங்கிற தேடல் தானே. ஸோ அது கர்ம யோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இந்த மாதிரி யோகம் எந்த விதமான யோகங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி படிப்பது, அந்த வழிமுறையில் எவ்வாறு செல்வது என்று இருக்கும்பொழுது நமக்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டின்னு அவர் தான். கண்டிப்பா சார். நீங்க வந்தீங்கனாலே சித்தர்கள் பத்தியும் மகான்களை பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். அந்த வகையில இப்போ வாழ்கின்ற சித்தர்னோ இல்ல மகானோ கண்டிப்பா அவரை சொல்லலாம்னு நினைக்கிறேன், வேல்பூர் அவர்களை. நிறைய விஷயங்களை பேசியிருந்தீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.